வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ், ஆக்ஷன் இல்லாத வேர்ப்ஸை எப்படி ஸ்போக்கனில் யூஸ் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் 9th யூசேஜ் எடுத்து தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் முடிக்கும் போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் 9th யூசேஜை ஈஸியாக பேசிடுவீங்க, தப்பில்லாமல் எழுதிடுவீங்க. இந்த யூசேஜை மொத்தம் 5 பகுதியை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூசேஜ் 9th யூசேஜ் என்னென்னா, சில வினைச்சொற்கள் அதன் அர்த்தம் காரணமாக ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லக்கூடாது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். வேர்ப்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன், ஐம்புலன் உணர்வு வினைச்சொற்கள். சி, பார்ப்பது. ஐ see the bird. நான் பறவையை பார்க்குறேன். இந்த அர்த்தத்தில் வரும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லக்கூடாது. எப்படின்னு பார்க்கலாம். ஐ see the mountains from my window. நீங்கள் இந்த மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஜன்னல்லேருந்து மலையை காண்கிறேன். எந்த ஃபிசிக்கல் ஒர்க்கும் நான் செய்யலை. அதனால் சி அப்படிங்கிற இந்த வேர்ப் ஸ்டேட்டிவ் மீனிங்கில் இருக்குது, ஆக்ஷன் அல்லாத வேர்ப். அடுத்த வாக்கியம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஐம் சீயிங் த டாக்டர் டுமாரோ. நான் நாளைக்கு டாக்டரை பார்க்க போகிறேன். இங்கே சியோட மீனிங் சந்திக்க போகிறேன்னு அர்த்தம். சி, பார்ப்பது அப்படிங்கிற அர்த்தத்திலிருந்து சந்திப்பது அப்படிங்கிற அர்த்தத்துக்கு மாறி இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இது ஸ்டேட்டிவ் மீனிங்லேருந்து ஆக்ஷன் மீனிங்க்கு வந்ததுனால ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். எல்லா வேர்ப்ஸும் இந்த மாதிரி வருமானு கேட்டால் கிடையாது. இப்போ உங்களுக்கு இது ஏன் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் போடக்கூடாது, சிம்பிள் ப்ரெசண்ட்டில் போடணுன்றது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் போலாமா. ஹியர், கேட்பது. ஐ ஹியர் அபவுட் சிங்கிங். ஒரு பறவை பாடுறத நான் கேட்குறேன். இதில் எந்த ஆக்ஷனும் இல்லை, கேட்குற உணர்வு மட்டும் இருக்குது. அதனால் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வராது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு போலாமா. ஸ்மெல், நுகர்வது, மோந்து பார்க்குறது. ஐ ஸ்மெல் கேஸ் இன் த கிச்சன். கிச்சனில் கேஸோட ஸ்மெல்லை நான் உணர்கிறேன். இங்கே நான் எந்த ஆக்ஷனும் பண்ணல. அதனால் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். ஹி இஸ் ஸ்மெல்லிங் த ஃபுட். அவர் உணவை மோந்து பார்த்துட்ருக்காரு. இது நல்லா இருக்கா கெட்டு போச்சான்னு செக் பண்ணுறாரு. அவர் உணவை மூக்கு கிட்ட எடுத்துகிட்டு போய் நல்லா மோந்து பார்க்குறாரு. இப்போது இது ஒரு ஆக்ஷனாக மாறிடுச்சு. அவர் மோந்து பார்க்குற ஆக்ஷனை பண்ணதுனால ஸ்டேட்டிவ் மீனிங்லேருந்து ஆக்ஷனுக்கு மாறிடுச்சு. எப்படின்னா, வாசனையை உணர்கிறேன் அப்படிங்கிற இடத்துல இருந்து வாசனையை நுகர்கிறேன், மோந்து பார்க்குறேன் அப்படிங்கிற இடத்துக்கு மாறிடுச்சு. இந்த மீனிங்கில் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு போலாமா. டேஸ்ட், ருசிப்பது. தி சூப் டேஸ்ட் இஸ் டெலிஷியஸ். இந்த சூப்பு ரொம்ப சுவையாக இருக்குது. அந்த சுவையை நான் உணர்கிறேன், எந்த ஆக்ஷனும் பண்ணலை. அதனால் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். ஐ எம் டேஸ்டிங் த சூப். நான் சூப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கேன், அதில் காரம் இருக்கா உப்பு இருக்கான்னு. இப்போ இது ருசியை உணர்றேன் அப்படிங்கிற ஸ்டேட்டிவ் மீனிங்லேருந்து ருசி பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற ஆக்ஷனுக்கு மாறிடுச்சு. இப்போ இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு போலாமா. ஃபீல், உணர்வது. த ஃபேப்ரிக் ஃபீல்ஸ் சாஃப்ட். அந்த துணி மென்மையாக இருக்கிறத நான் உணர்கிறேன், நான் எந்த ஆக்ஷனும் இங்கே பண்ணல. அதனால் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வராது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணலாமா. First sentence 3 times. Next. Next. Next.
நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். ரொம்ப அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பார்ட் போகலாமா? வேர்ப்ஸ் ஆஃப் அப்பியரிங். தோற்றத்தை பற்றிய வினைச்சொற்கள். அப்பியர், தோற்றமளித்தல், காணப்படுதல். த ஸ்கை அப்பியர்ஸ் cloudy. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இங்கே அப்பியர்ஸுங்கிற வேர்ப் எந்த ஆக்ஷனும் பண்ணலை, அந்த மாதிரி தோற்றமளிக்குது, காணப்படுது, பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. இந்த மாதிரி மீனிங்கில் வந்ததால் இது ஸ்டேட்டிவ் வேர்ப். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்ல முடியாது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் போகலாமா? சீம்ஸ், காணப்படுவது, தெரிவது. ஷீ சீம்ஸ் டயர்ட், அவள் சோர்வாக தெரிகிறாள், காணப்படுகிறாள். இங்கே சீம்ஸுங்கிற வேர்ப் எந்த ஆக்ஷனும் செய்யலை, இது ஸ்டேட்டிவ் மீனிங்கில் இருக்குது. அதனால் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வராது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். நெக்ஸ்ட் போகலாமா? லுக், தெரிவது, காணப்படுவது. ஹீ லுக்ஸ் ஹாப்பி, அவர் சந்தோஷமாக காணப்படுகிறார். இந்த வேர்ப் எந்த ஆக்ஷனும் பண்ணலை, ஸ்டேட்டிவ் மீனிங்கில் இருக்குது. அதனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்ல முடியாது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஐ எம் லுக்கிங் அட் த பெயிண்டிங், நான் பெயிண்டிங்கை பார்த்துட்ருக்கேன். இங்கே நான் பார்த்துட்ருக்கிறதையே ஒரு வேலையாக செய்கிறேன். இங்கே இந்த வேர்ப் ஆக்ஷன் மீனிங்கில் இருக்குது. தெரிகிறார் அப்படிங்கிற ஸ்டேட்டிவ் மீனிங்கில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஆக்ஷனுக்கு மாறி இருக்கு. அதனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். நெக்ஸ்ட் போகலாமா? ரிசம்பிள், ஒத்திருப்பது. த ஹவுஸ் ரிசம்பிள்ஸ் அ castle, அந்த வீடு ஒரு கோட்டை மாதிரியே இருக்குது. இங்கே இந்த வேர்ப் எந்த ஆக்ஷனும் பண்ணலை, ஸ்டேட்டிவ் மீனிங்கில் இருக்குது. அதனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வராது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 times. Next. 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 அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பார்ட் போகலாமா? வேர்ப்ஸ் ஆஃப் இமோஷன், உணர்ச்சி வினைச்சொற்கள். நம்ம மனசில் ஏற்படுற விதவிதமான உணர்வுகளை சொல்கிற வினைச்சொற்கள். இது எந்த ஆக்ஷனும் பண்ணாது, மனசில் இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்துகிற வினைச்சொற்கள். வாண்ட், தேவை, வேணும். ஐ வாண்ட் எ நியூ கார், எனக்கு புது கார் வேணும். இங்கே இந்த வினைச்சொல் எந்த ஆக்ஷனும் செய்யலை, ஸ்டேட்டிவ் மீனிங்கில் இருக்குது. அதனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்ல முடியாது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் போகலாமா? விஷ், ஆசை, விரும்புவது. ஹி விஷஸ் யூ வுட் கால் ஹிம் ஆஃபன், நீங்கள் அவருக்கு அடிக்கடி கால் பண்ணணும்னு அவர் விரும்புகிறாரு. இங்கே இந்த வேர்ப் ஸ்டேட்டிவ் மீனிங்கில் இருக்குது, எந்த ஆக்ஷனும் பண்ணலை.
அதனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் போட முடியாது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் போகலாமா? டிசையர் ஆசைப்படுவது, விரும்புவது. ஐ டிசையர் பீஸ். நான் அமைதியை விரும்புகிறேன். இங்கே இந்த வேர்ப் எந்த ஆக்ஷனும் பண்ணலை, ஸ்டேட்டிவ் மீனிங்கில் இருக்குது. அதனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் போட முடியாது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் போடணும். நெக்ஸ்ட் போகலாமா? ஃபீல் மன உணர்வு. ஐ ஃபீல் ஹாப்பி டுடே. நான் இன்னைக்கு மகிழ்ச்சியாக உணர்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இங்கே இந்த வேர்ப் மகிழ்ச்சிங்கிற உணர்வை வெளிப்படுத்துது, எந்த ஆக்ஷனும் செய்யலை. அதனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் போட முடியாது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் போகலாமா? லைக் விரும்புவது, பிடிக்கும். ஐ லைக் ஸ்வீட்ஸ். எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும். இங்கே இந்த வேர்ப் ஸ்டேட்டிவ் மீனிங்கில் இருக்குது, எந்த ஆக்ஷனும் பண்ணலை. அதனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்ல முடியாது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் போகலாமா? லவ் நேசிப்பது. ஐ லவ் மை ஃபேமிலி. எனது குடும்பத்தை நான் நேசிக்கிறேன். இது ஸ்டேட்டிவ் மீனிங்கில் இருக்கிறதுனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் போகலாமா? ஹேட் வெறுப்பது. ஐ ஹேட் ஜங்க் ஃபுட். நொறுக்கு தீனிகளை நான் வெறுக்கிறேன். இது ஸ்டேட்டிவ் மீனிங்கில் இருக்கிறதுனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் போகலாமா? ஹோப் நம்புவது. ஐ ஹோப் யூ. நான் உன்னை நம்புகிறேன். இது ஸ்டேட்டிவ் மீனிங்கில் இருக்கிறதுனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் போகலாமா? ரிஃப்யூஸ் மறுப்பது, நிராகரிப்பது. they refuse to come here. அவங்க இங்கே வர மறுக்கிறாங்க. இங்கேயும் இந்த ரிஃப்யூஸுங்கிற வேர்ப் எந்த ஆக்ஷனும் பண்ணலை, அவங்களோட மறுப்புன்ற உணர்வை வெளிப்படுத்துது. அதனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். நெக்ஸ்ட் போகலாமா? ப்ரிஃபர் மற்றதை விட கூடுதலாக விரும்புவது, கூடுதலாக பிடிக்கும். ஷீ ப்ரிஃபர்ஸ் டீ ஓவர் காஃபி. அவள் காஃபியை விட டீ அதிகம் விரும்புகிறா. இங்கே இந்த வேர்ப் அவளுடைய மன உணர்வை வெளிப்படுத்துது, எந்த ஆக்ஷனும் செய்யலை. அதனால் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 times. Next. 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 Next.
Next. Next. அழகா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பார்ட் போலாமா? வேர்ப்ஸ் ஆஃப் திங்கிங். சிந்தனை வினைச்சொற்கள். திங்க், நினைப்பது. ஐ திங்க் திஸ் இஸ் அ குட் ஐடியா. இது ஒரு நல்ல யோசனைன்னு நினைக்கிறேன். சப்போஸ், கருதுவது, நினைப்பது. ஐ சப்போஸ் ஷீ இஸ் அட் ஒர்க் நவ். அவள் இப்போ வேலையில் இருக்கான்னு நினைக்கிறேன். பிலீவ், நம்புவது. தே பிலீவ் இன் ஹார்ட் ஒர்க். அவர்கள் கடின உழைப்பை நம்புகிறார்கள். அக்ரி, ஒப்புக்கொள்வது. ஷீ அக்ரீஸ் வித் யூ ஆன் திஸ் டாபிக். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உன்னோடு உடன்படுகிறாள். கன்சிடர், கருதுவது. வி கன்சிடர் ஹிம் a குட் ஃப்ரெண்ட். நாங்கள் அவரை நல்ல நண்பராக கருதுகிறோம். ட்ரஸ்ட், நம்புவது. ஐ ட்ரஸ்ட் மை டீச்சர் கம்ப்ளீட்லி. நான் என்னோட ஆசிரியரை முழுமையாக நம்புகிறேன். ரிமெம்பர், நினைவில் கொள்வது. ஹி ரிமெம்பர்ஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் தட் டே. அந்த நாளிலிருந்து அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கிறது. ஃபர்கெட், மறந்து விடுவது. ஷி ஃபர்கெட்ஸ் ஹிஸ் பர்த்டே எவ்ரி இயர். அவள் ஒவ்வொரு வருடமும் அவன் பிறந்த நாளை மறந்து விடுகிறாள். நோ, தெரியும், அறிந்து கொள்வது. ஐ நோ த ஆன்சர் டு த கொஸ்டின். அந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரியும். அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்வது. We understand the instructions clearly. நாங்கள் வழிமுறைகளை தெளிவாக புரிந்து கொள்கிறோம். Imagine, யூகிப்பது. I imagine it's difficult to live there. அங்கு வாழ்வது கடினம் என்று நினைக்கிறேன், யூகிக்கிறேன். Mean, அர்த்தம். This word means happy. இந்த வார்த்தைக்கு மகிழ்ச்சி என்று பொருள். Mind, பொருட்படுத்துவது. She doesn't mind the noise. அவள் சத்தத்தை பொருட்படுத்தவில்லை. இப்போ நீங்கள் பார்த்த எல்லா வேர்ப்ஸுமே ஸ்டேட்டிவ் மீனிங்கில் தான் வந்திருக்கு. அதனால் இந்த வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 times. Next. 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 Next.
Next. Next. Next. Next. Next. Next. அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் பார்ட் போலாமா? ஹாவ் பசஸ் உடைமை வினைச்சொற்கள். own சொந்தமாய் வைத்திருப்பது. she owns a beautiful house in the city. அவ நகரத்தில் ஒரு அழகான வீடு வச்சிருக்கா. possess உடைமை. he possesses great leadership skills. அவர் சிறந்த தலைமைத்துவ திறன்களை கொண்டவர். belong to சொந்தமானது. this book belongs to my sister. இந்த புத்தகம் என் சகோதரிக்கு சொந்தமானது. contain கொண்டுள்ளது. the box contains old letters and photos. பெட்டியில் பழைய கடிதங்கள் மற்றும் புகைப்படங்கள் உள்ளன. consist of அமைந்துள்ளது. the committee consists of 5 members. குழுவில் 5 பேர் உள்ளனர். be இருப்பது. they are friends. அவர்கள் நண்பர்கள். he is a talented violinist. அவர் ஒரு திறமையான வயலின் வித்வான். she is a beautiful woman. அவள் ஒரு அழகான பெண். it is hot today. இன்னைக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்கு. the book is on the table. புத்தகம் மேஜை மேல் இருக்கிறது. இந்த பி வேர்ப்ஸான ஆர் இஸ் ரெண்டும் கண்டிஷனை நம்மளுக்கு சொல்லுது. ஸ்டேட்டை சொல்லுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, டேலண்டட் வயலினிஸ்டாக இருக்காங்க, அழகான பெண்ணாக இருக்காங்க, இன்றைக்கி ஹாட்டாக இருக்குது, புக்கு டேபிள் மேலே இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனை நம்மளுக்கு சொல்லுது. இந்த வேர்ப்ஸ் இங்கே எந்த ஆக்ஷனும் பண்ணலை, ஸ்டேட்டிவ் மீனிங்கில் இருக்குது. அதனால் இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா வேர்ப்ஸுமே ஸ்டேட்டிவ் மீனிங்கில் தான் வந்திருக்கு. அதனால் இந்த வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 times. Next. Next. Next.
Next. Next. Next. Next. Next. Next. அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய சென்டென்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.